ராமேஸ்வரம் கடற்பகுதியில் நள்ளிரவில் வீசிய பலத்த காற்றால் படகு கரை தட்டி நெடுந்தீவில் சிக்கிக் கொண்ட 11 மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் உடனே மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே காங்கேசன்துறை கடற்படை தளத்திலிருந்து இலங்கை கடற்படையினர் மீட்புப் பணிக்காக விரைந்துள்ளனர். மீட்கப்படும் மீனவர்களை கைது செய்வதா அல்லது திருப்பி அனுப்புவதா என்பது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என இலங்கை கடற்படையினர் கூறிவிட்டதால் மீனவர்களின் உறவினர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மணக்குடி மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 6 மீனவர்களை இலங்கை கடற்படை படகோடு கைது செய்தது. 3 மாதங்களாக சிறையில் உள்ள அவர்களை மீட்கக் கோரி ஆட்சியரிடம் திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலர் மகேஷ் மனு அளித்தார். வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 2வது நிலையில் ஏற்பட்டுள்ள கொதிகலன் பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள 1200 மெகாவாட் திறன் கொண்ட 2வது அலகின் 2வது தொகுதியில் திடீரென கொதிகலன் குழாயில் பழுது கண்டறியப்பட்டதால் மின் உற்பத்தி தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளது. பழுது பார்க்கும் பணியில் மின் நிலைய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி 9 மாணவர்கள் பாதிக்கப்பட்ட சம்பவத்தில் தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை கண்காணிக்க தவறியது மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மின் வயரால் இந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் இதனை கண்காணிக்க தவறியது ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக பச்சை நிற பால் பாக்கெட்டுகளுக்கு அதிகளவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் தனியார் நிறுவன பால் பாக்கெட்டுகளின் விலை ஏற்றப்பட்ட நிலையில் ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் தற்போது அதிக விலை கொடுத்து தனியார் நிறுவன பால் பாக்கெட்டுகளை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். போன மாசம் எல்லாமே ரேட் ஏற்றிருக்காங்க. அதனால எல்லாமே இங்கே ஆவின் பக்கம் தான் வராங்க சார். சொல்றேன், நம்ம இங்கே விட்டா பொட்டி கடைக்கு தான் போகணும். பொட்டி கடை போனால் எம்ஆர்பி தாண்டி தான் வைக்கிறாங்க. அது எந்த கவர்மெண்ட்டும் கேட்க மாட்டேங்குது சார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெய்லி பால் வாங்க வரோம். சப்போஸ் ஒரு ½ hour லேட்டாக வந்தால் கூட நமக்கு இங்கே கிடைக்காம போயிடுது. அது என்ன காரணம்? இன்னைக்கு கிடைக்கல அது காலி ஆகிடுதுன்றாங்க. வழக்கமாக இதுவாக இருக்கும். ஒரு சம்டைம் 12 o'clock வருவேன். அப்பயும் லோடு வரும்வாங்க, வராமல் 3 o'clock வரும் சம்டைமில். மதுரை அலங்காநல்லூர் அருகே சாலை ஓரத்தில் நின்றிருந்த வாகனங்கள் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தேனி வருசநாடு வனப்பகுதியில் பெய்த மழையால் வறண்டு கிடந்த மூல வைகை ஆற்றில் மீண்டும் நீர்வரத் தொடங்கியுள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்கா பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. பகல் நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் யானை கூட்டம் புகுந்ததால் மக்கள் பீதியடைந்தனர். இதனால் யானைகள் ஊருக்குள் வராத வண்ணம் வேலி அமைக்க வேண்டும் என்று வனத்துறையினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆடி கிருத்திகையொட்டி திருத்தணி முருகன் கோவிலில் காவடிகளுடன் பக்தர்கள் திரண்டனர். விழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தங்க ஆபரணங்கள் மற்றும் வைர கிரீட அலங்காரத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது. அண்டை மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சரவண பொய்கை திருக்குளத்தில் நீராடிவிட்டு சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். பக்தர்களின் வருகையொட்டி 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை பெருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. விழாவை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவச அலங்காரத்துடன் வைர வேலேந்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இத்திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்து சென்றனர். திண்டுக்கல்லில் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
முத்தழகுப்பட்டி கிராமத்தில் உள்ள 350 ஆண்டுகள் பழமையான புனித செபஸ்தியார் ஆலயத்தில் கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. ஆலயத்தில் குழந்தைகளை ஏலம் விடும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கறி விருந்து மாலையில் தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது. சென்னை, திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக அன்னதானத்திற்காக அரிசி, பருப்பு, ஆடு, கோழி, காய்கறிகள் என சமையல் பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக வழங்கினர். முத்தழகுப்பட்டியில் உள்ள இளைஞர்கள், பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து சமைத்தனர். இங்கே ஜாதி, சமய, இன வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் ஒன்று கூடி வந்து தங்களுடைய எளிய காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். அது அந்த பக்த கோடிகளாலே சமைக்கப்பட்டு சர்வசமய உணவாக அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. ரொம்ப வருஷமா அந்த செபஸ்தியார் திருவிழா கொண்டாடுறாங்க, வருஷம் கொண்டாடுவாங்க. இங்க வந்து புதுமையை நிறைய வழங்குறாங்க. மக்களுக்கு என்ன வேண்டி வராங்களோ எல்லா புதுமை செபஸ்தியார் வழங்குறாரு மக்களுக்கு. அதனால வந்து அன்னதான ஆடு, கெடா வெட்டிலாம் சாப்பாடு படைப்பாங்க. இதில் ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. எல்லாம் வரிசையில் உட்காந்து கியூவில் நின்று இருந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரசித்தி பெற்ற ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. கொடிமரத்தில் நெற்கதிர்களை கட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேரோட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் மாரியம்மன் கோவில் ஆடிப்பெருத் விழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் அம்மன் எழுந்தருள மேளதாளங்கள் முழங்க சிலம்பாட்டம், கோலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியிலிருந்து 19,000 கன அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒகேனக்கலில் அருவி மற்றும் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 19,119 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் 74 அடியிலிருந்து 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. காலை நிலவரப்படி அணையில் நீர் இருப்பு 37.74 TMC-யாக உள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு 11,042 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவை திருச்சி சாலையில் இருசக்கர வாகனத்தை இயக்கியவாறு மடியில் லேப்டாப்பை வைத்து வேலை பார்த்த நபரின் செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் நேரத்தில் ஒரு கையால் பைக்கை ஓட்டிக்கொண்டும் மறு கையால் லேப்டாப்பில் தீவிரமாக வேலை செய்து கொண்டும் சென்ற இந்த விபரீத பயணம் பலரது கண்டனங்களையும் பெற்றுள்ளது. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதிய அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், உரத்தநாடு, திருவோணம் மற்றும் பட்டுக்கோட்டை தாலுகாக்களில் உள்ள புளியந்தோப்பு உட்பட 25 கிராமங்களில் நிலம் கையகப்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக மொத்தம் 294 ஏக்கர் பட்டா நிலங்களை கையகப்படுத்தவும் மேலும் 78 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஒதுக்கவும் கோரப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள 13 சிறப்பு பணியிடங்களை உருவாக்கவும் தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலரை நிலம் கையகப்படுத்தும் அலுவலராக நியமிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் நிலவும் கடுமையான வறட்சி மற்றும் பருவமழையின்மை காரணமாக பாலமேடு அருகே உள்ள சாத்தையாறு அணையும் வெள்ளரிப்பட்டி பாசன கண்மாயும் முற்றிலுமாக வறண்டன.
இதன் காரணமாக 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள், மீன்பிடி தொழில் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடுமையாக பாதிப்படைந்துள்ளதுடன் தண்ணீர் இன்றி தவிக்கும் வன விலங்குகள் கிராமங்களுக்குள் நுழையும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே அணையை தூர்வாரவும் வனப்பகுதிகளில் குடிநீர் தொட்டிகள் அமைக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் பதிவு செய்யப்படாத படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் எச்சரித்தார். மேலும் விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவோரின் வலைகள் மற்றும் படகுகளை பறிமுதல் செய்வோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் வளத்தை பாதுகாக்க சட்டப்பூர்வ மீன்பிடி முறைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை பெரம்பூர் ரயில்வே ஒர்க் ஷாப்பில் ரயில்வே ஊழியரை தாக்கிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பெயிண்டிங் பணியில் ஈடுபட்ட வடமாநில ஒப்பந்த தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்ட பகுதியை மீறி பணியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை கண்டித்த ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர் கௌதமை தொழிலாளர்கள் அரிவாளால் வெட்டியதோடு தடுக்க முயன்ற இருவரையும் தாக்கியுள்ளனர். காயமடைந்த மூவரும் ஐசிஎஃப் ரயில்வே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொடைக்கானல் அருகே உள்ள வடகவுஞ்சி கிராமத்தில் இளம் விவசாயி ஒருவர் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி வெற்றிகரமாக ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்து வருகிறார். 15 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கும் இந்த ஸ்ட்ராபெரி சாகுபடி மூலம் ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்ட முடிவதாகவும் தினசரி 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். காலநிலை மாற்றம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற சவால்களையும் தாண்டி அதிக லாபம் தரும் இந்த பணப்பயிரை மலைப்பகுதி விவசாயிகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதுகுறித்து தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் சந்திர கவிதாவிடம் கேட்டபோது ஆய்வு செய்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்துள்ளார். வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 18 to 23 டிகிரி செல்சியஸ்ல இந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரொம்ப நல்லா ஈல்டு கொடுக்குது. இப்போ எல்லாமே அதே நம்ம பழைய ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. பழைய ட்ரிப் இதை வச்சே திரும்ப வந்து நம்ம ரீபிளான்டேஷன் பண்ணிக்கலாம். நாற்று மட்டும் வாங்கிட்டு நாற்று பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா விவசாயிகள் வந்து எல்லா விவசாயம் பண்ணா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த வந்து பண்ணுனா நல்லாது. புதுக்கோட்டை அருகே பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற மாணவி தன் கிராமத்தின் முதல் பெண்ணாக நர்சிங் படிப்பை நிறைவு செய்து சாதனை படைத்துள்ளார். கல்வியை முடித்து தனியார் மருத்துவமனையில் பணியாணை பெற்ற மாணவி தமிழ்ச்செல்விக்கு கிராம மக்கள் பாராட்டு விழா நடத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்ச்செல்வி தங்கள் சமூக மக்களுக்கு சாதிச் சான்று கிடைத்தால் மட்டுமே உயர்கல்வி பெற முடியும் என்று உருக்கமாக தெரிவித்தார். இந்த மாதிரி முன்னேறி வரணுங்க சார். எங்க இன்னும் அதாங்க சார் ரொம்ப பெருமையாக இருக்கு. முன்னேறி வரணும் எங்க இன்னும். எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணுங்க சார். கண்டிப்பாக ஒரு வேலை கிடைச்சிட்டா எங்கள் எண்ணத்தை நான் முன்னேறி வச்சிருவேங்க சார். நான் படித்த மாதிரி தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோங்க சார். நான் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுப்பூதிய முறையை ரத்து செய்தல், பணி நிரவலை கைவிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனை செவிலியர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்பாமல் பணி நிரவல் செய்யப்படுவதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்திய சிறைகளில் கொள்ளளவை விட அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது. என்சிஆர்பி தரவுகளின்படி 2024 ஆண்டு நிலவரப்படி நாட்டில் உள்ள சிறைகளில் 112.7% அளவுக்கு கைதிகள் உள்ளனர். இதில் அதிகபட்சமாக டெல்லி சிறைகளில் 194.6% கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 3.7 லட்சத்திற்கும் அதிகமான விசாரணை கைதிகள் உள்ள நிலையில் சிறை நிர்வாகம் மாநில அரசின் அதிகாரத்துக்குட்பட்டது என்பதால் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதிய அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், ஒரத்தநாடு, திருவோணம் மற்றும் பட்டுக்கோட்டை தாலுகாக்களில் உள்ள புளியந்தோப்பு உட்பட 25 கிராமங்களில்
நிலம் கையகப்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்காக மொத்தம் 294 ஏக்கர் பட்டா நிலங்களை கையகப்படுத்தவும் மேலும் 78 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஒதுக்கவும் கோரப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள 13 சிறப்பு பணியிடங்கள் உருவாக்கவும், தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலரை நிலம் கையகப்படுத்தும் அலுவலராக நியமிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழக அரசு மற்றும் பல்கலைக்கழக விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் 21 பேர் ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது மனோன்மணியம் சுந்தரனாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பின்பற்றி வந்த நடைமுறைக்கும் இழைக்கப்பட்ட உள்நோக்கமில்லா அவமதிப்பு என்றே எங்களை போன்ற பலர் கருதுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மாநில வாழ்த்து பாடலை முதலில் பாடுவதும் தேசிய கீதத்தை இறுதியில் பாடுவதும் பல்வேறு மாநிலங்களில் கடைபிடிக்கப்படுகிறது எனவும், இந்த மரபை கௌரவிப்பது வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதத்துக்கு எந்த குறைவையும் ஏற்படுத்தாது எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடக்கத்தில் பாடுவதை உறுதி செய்ய ஆளுநர் மாளிகை தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இக்கடிதத்தில் ப. சிதம்பரம், மாணிக்கம் தாகூர், துரை வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக 10 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கும் புதிய மசோதாவுக்கு பஞ்சாப் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நகர்ப்புறங்களில் வேகமாக குறைந்து வரும் பசுமை போர்வையை பாதுகாக்க பஞ்சாப் மரங்கள் பாதுகாப்பு மசோதா கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அனுமதியின்றி மரங்களை வெட்டுவது தண்டனைக்குரிய குற்றமாக்கப்படுவதோடு விதிகளை மீறுவோருக்கு 10,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கேரள அரசின் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் அக்வாஃபிட் என்ற புதிய நீச்சல் பயிற்சி திட்டத்தை பொதுக்கல்வி அமைச்சர் என் சம்சுதீன் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக மாநிலம் முழுவதும் உள்ள 14,000 பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அருகில் உள்ள நீச்சல் குளங்களில் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. நீரில் மூழ்கி நிகழும் விபத்துக்களை தடுக்கவும், மாணவர்களின் உடற்பயிற்சி மற்றும் நீச்சல் திறனை ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இருப்பினும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தேர்வுகள் வழக்கம் போல நடைபெறும் என்று ஆட்சியர் அறிவித்துள்ளார். இந்த விடுமுறைக்கு ஈடாக 22ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை வால்பாறை அருகே உள்ள ஆழியார் அணையின் நீர்மட்டம் குறைந்ததை அடுத்து 1941ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாரம்பரிய கல் பாலம் கம்பீரமாக வெளியே தெரிகிறது. அணை கட்டப்படுவதற்கு முன்பு அந்த பகுதியில் சிங்காரத்தோப்பு என்ற கிராமம் இருந்ததும், வால்பாறைக்கு செல்லும் வழியில் இக்கல் பாலம் அமைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 1962ஆம் ஆண்டு அணை பயன்பாட்டுக்கு வந்தபோது தண்ணீருக்குள் மூழ்கிய இந்த பாலம் தற்போது அணையின் நீர்மட்டம் சரிந்திருப்பதால் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மதுரை மேலூர் அருகே வடக்கு வளையப்பட்டி கிராமத்தில் உள்ள கரம்பை கண்மாயில் பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வலை, கூடை, ஊத்தா உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு கண்மாயில் இறங்கினர். பின்னர் போட்டி போட்டுக்கொண்டு நாட்டு வகை மீன்களை ஆர்வத்தோடு பிடித்து மகிழ்ந்தனர். இந்தியாவிற்காக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வெல்வதே தன்னுடைய லட்சியம் என காமன்வெல்த் போட்டியில் பளுதூக்குதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் முத்துப்பாண்டி தெரிவித்துள்ளார். சிறுவயதில் கபடியில் ஆர்வம் செலுத்தியதாகவும் தன்னுடைய அப்பா வழிகாட்டுதலில் பளுதூக்கும் போட்டியில் நுழைந்ததாகவும் அவர் தனது பயணத்தை பகிர்ந்து கொண்டார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் கவனம் செலுத்தினால் ஒழுக்கம் மேம்படும் என்றும் முத்துப்பாண்டி அறிவுறுத்தினார். இப்போ இந்த மெடல் பண்ணது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மெடல் வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு சிஎம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சிஎம் ஊக்கத்தொகை கொடுத்து எனக்கு இன்னமும் நல்லா பண்ணுங்கள், நம்ம ஆதவ அர்ஜுனா சார் எல்லாமே சொன்னாங்க. நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன்.
பழனியில் 100 கோடி ரூபாய் சொத்து மோசடி வழக்கில் கைதான 4 பேரை 3 நாள் காவலில் வைத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறைக்கு திண்டுக்கல் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பழனி அடிவார பகுதியில் தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மோசடியாக 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ் மற்றும் அன்வர்தன், வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறைக்கு திண்டுக்கல் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. திமுக அளித்த புகாரின் அடிப்படையில் சிந்தாதிரிப்பேட்டை மாநகராட்சி கிடங்கில் நடைபெற்ற ஆய்வில் எந்த குளறுபடியும் நடக்கவில்லை என்றும் திமுகவின் குற்றச்சாட்டுகள் பொய் என்றும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கொளத்தூர் தொகுதியில் ஆய்வு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் 30 விழுக்காடு சந்தேகத்துக்கிடமாக இருந்ததாக திமுக மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூரில் மட்டுமல்லாமல் உத்தரமேரூர், ராஜபாளையம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். நான் ஏற்கனவே சொன்னது போல 30% வாக்கு இயந்திரங்கள் சந்தேகத்திற்கு உரியவையாக இருக்கின்றன. இது குறித்து நிச்சயமாக வழக்கு தொடருவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பருவகால நெல் கொள்முதல் பணியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு மாற்ற வேண்டும், புதிதாக கிடங்குகளை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் பெயரால் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 98 மலை கிராம மக்களை வெளியேற்ற முயல்வதாக வனத்துறையை கண்டித்து மயிலாடும்பாறையில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இப்பிரச்சினை குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் பாஜக மாநில பொதுச் செயலர் ராம ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தினார். கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 30 கன அடியிலிருந்து 250 கன அடியாக உயர்ந்துள்ளது. வைகை அணையின் நீர்வட்டம் தற்போது 34 அடியை எட்டியிருப்பதுடன் நீர் இருப்பு 550 மில்லியன் கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்காக மட்டும் வினாடிக்கு 86 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் வீரமகாளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் 20 நாட்கள் விரதமிருந்து முளைப்பாரி வளர்த்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து விநாயகர் கோயிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட முளைப்பாரிகள் காந்திநகர் துறைமுகம் வழியாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. சிவகாசியில் ஆய்வு என்ற பெயரில் காவல்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தி வருவதாக கூறி பட்டாசு கடை உரிமையாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தீபாவளி விற்பனை நேரத்தில் தொழிலை முடக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த சோதனைகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து முறையான அனுமதியுடன் இயங்கும் வியாபாரிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஆய்வுகள் முறைப்படுத்தப்படும் என காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பழனி நில முறைகேடு விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. இதற்கான உத்தரவில் நீதிபதி முன்ஜாமீன் கோரியுள்ள பத்திர எழுத்தரும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அன்வர்தீனும் குறிப்பிட்ட சொத்தை பதிவு செய்யுமாறு அப்போதைய சார் பதிவாளருக்கு அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் இது தொடர்பாக தீவிரமாக விசாரிக்க வேண்டியிருப்பதாகவும் கூறியுள்ளார். முந்தைய சார் பதிவாளர் மினிட் புத்தகத்தில் எழுதியிருந்த ஆட்சேபனை குறிப்புகளை மதிக்காமல் பொறுப்பு சார் பதிவாளர் பதிவு நடவடிக்கையை முடித்திருப்பதாகவும் இது குற்றவாளிகளுக்கு உதவி செய்யும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்கா ஆதரவுடன் வென்று அமைச்சராகலாம் என்று
மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஆசை வார்த்தை கூறியதாக மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜேந்திரன் மற்றும் செந்தில் செல்வன் கூறினர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இனி திமுக எம்எல்ஏக்களாக தொடர முடிவெடுத்துள்ளதாக கூறினர். சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து எங்களை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார். எங்கள் ராஜினாமாவை அவர்கள் நிர்பந்தித்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே தொடர்ந்து பணியாற்றிட உறுதியேற்று திமுக தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றோம். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பூகொண்டலவாடி கிராமத்தில் உள்ள கருமியம்மன் கோயிலில் மகமேறு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மரம் மற்றும் மூங்கில்களால் 70 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட மகமேறு தேரில் அம்மன் வைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் தேரை தோளில் சுமந்து சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கேரளாவில் வெள்ளத்தில் மூழ்கிய சாலையில் ஜீப்பை துணிச்சலாக இயக்கி மக்களை பாதுகாப்பாக மீட்ட நபரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது. இருக்கை மட்டத்திற்கும் மேல் தண்ணீர் தேங்கியிருந்த பகுதியில் ஜீப்பை மிகுந்த துணிச்சலுடனும் சாதுரியத்துடனும் இயக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாடியம்மன் கோயிலில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஆடி மாத மது எடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் தென்னம்பாளை வைத்து அலங்கரிக்கப்பட்ட குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கும்மியடித்தும் குலவையிட்டும் கோயில் வளாகத்தை 3 முறை சுற்றி நாடியம்மனை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள பிடாரியம்மன் கோயிலில் நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்க வேண்டி பாளையெடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நெல் நிரப்பப்பட்ட குடங்களில் தென்னம்பாளைகளை வைத்து அலங்கரித்து தலையில் சுமந்தவாறு கும்மியடித்தும் குலவையிட்டும் ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொரூப சப்பரபவனி கோலாகலமாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பனிமய மாதா அன்னையின் திருவுருவம் எழுந்தருளி முக்கிய நகர வீதிகள் வழியாக பவனியாக வலம் வந்தது. சாதி மத பாகுபாடின்றி மக்கள் திரண்டு வந்து மலர்களை தூவி பவனியை வரவேற்றனர். திருத்தணி முருகன் கோயில் ஆடி பரணி விழாவையொட்டி திரளான பக்தர்கள் குவிந்தனர். மலைக்கோயில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்ததோடு கொடிமரம் மற்றும் நுழைவு வாயில் பகுதிகள் 2 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தனது கேள்விகளுக்கு முதல்வர் விஜய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் ஆதவர்ஜனா பேசியிருந்ததை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அப்படி இருந்தால் முதல்வர் விஜய் ஏன் அவைக்கு வர வேண்டும், நாங்களும் ஏன் வர வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அதாவது அவைக்கு முன்னவர் தீர்மானம் கொண்டு வரணுமா, எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, இவங்க தான் பதில் சொல்லுவாங்களாம். இதற்கு எதற்கு முதலமைச்சர் அவைக்கு வரணும், இதுக்கு எதுக்கு நாங்கெல்லாம் அவைக்கு வரணும் அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் நீங்க இந்த அரசை பார்த்து கேட்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி பேசவே இல்லை அவங்க. அதை உயர்த்தி கொடுக்கறேன்னு சொன்னாங்கல்ல, 2500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இந்த பட்ஜெட் அதை பத்தி பேச ஒரு வார்த்தை கூட. பள்ளிக்கல்வித்துறைக்கு திமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட தற்போது குறைவாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட தொகையை காட்டிலும் தற்போதைய நிதிநிலை அறிக்கை குறைவாக இருப்பதாக ஒப்பிட்டு காட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
ஆனால் தற்போது 44,527 கோடி ரூபாயே ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற தகவலையும் தனது பதிவில் இணைத்துள்ளார். திமுக ஆட்சியில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு ஏறுமுகத்திலேயே இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்றென்றும் தொடர்வதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். உயர்கல்வித்துறைக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானது எனவும் அடுத்த ஆண்டு கூடுதல் நிதி கேட்டு பெறுவேன் எனவும் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். 3200 கோடிக்கு 200 ஒருங்கிணைந்த மாணவர்களுக்கான விடுதி வளாகம் அமைக்கப்பட இருக்கிறது. இது கிராமப்புறத்து இளைஞர்கள் நகர்ப்புறத்தை நோக்கி வருகிற பொழுது புறநகரிலிருந்து வருகிற மாணவர்களுக்கு இந்த 200 ஒருங்கிணைந்த விடுதி வளாகங்கள் அமைக்கப்படுகிற 3200 கோடி ரூபாய் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனக்கு போதுமானதாக இந்த ஆண்டு நான் கருதுகிறேன். அடுத்த ஆண்டு வருகிற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் உயர்கல்வித்துறைக்கு இன்னும் போதுமான நிதிகளை கேட்டு பெறுவேன். விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறாதது வருத்தமளிப்பதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலைவாய்ப்பின்மையை தீர்ப்பதற்கான திட்டங்களும் அரசின் கடன் சுமையை குறைப்பதற்கான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்றார். கடன் ஏறிக்கிட்டே போகுது, வட்டி ஏறிக்கிட்டே போகுதுன்னா அப்ப எப்படி இது? அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் 3 லட்சம் 4 லட்சம் கோடியில இருந்து இன்னைக்கு 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இப்ப சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கப்பட்டதுனால மேலும் ஃபர்தரா ஒரு 1 லட்சம் கோடி அதிகமா தான் செலவு வருது. இப்போ செலவு பத்தி பேசுறோம், பட் வரவு என்ன? இந்த கடனை எப்படி குறைக்கிறது, வட்டி எப்படி குறைக்கிறது என்பதற்கு எந்தவித அறிவிப்பும் இல்லை என்பது வருத்தத்தோடு நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம். விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். இன்று விவசாயிகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றார்கள், கடன் தொல்லையில் இருக்கின்றார்கள். சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்னால நீர் பற்றாக்குறை, விலை நிர்ணயம் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதை போக்க வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கு அவருடைய வாங்கிய கடன்களை, குறிப்பாக கூட்டுறவு வங்கி கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். சுகாதாரத்துறைக்கு கடந்த நிதியாண்டை ஒப்பிடுகையில் 1450 கோடி ரூபாய் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதையும் குறிப்பிட்டு முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் போன நிதி ஆண்டை விட 1450 கோடி ரூபாய் அதிகமாக நம்ம நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்காக மருத்துவத்துறையின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அதற்காக 500 கோடி ரூபாய் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம்.